வெல்கம் பேக் டு சரடகல் யூடியூப் சேனல். கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டே 19 இருக்கும். டே 19 வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நாளாக அமையும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்மளுக்கு தலைவன் படம் எஃப்டிஎஃப்எஸ் வேறு. அதனால தான் எஃப்டிஎஃப்எஸ் ட்ரை பண்ணேன், பட் கிடைக்கல. அதனால தான் நாளைக்கு எஃப்டிஎஃப்எஸ் புக் பண்ணியிருக்கோம். நானும் என் ஒய்ஃபும் போயிட்டு பார்த்துட்டு படம் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முழு ரிவ்யூ தரோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த 2020 டிஸ்பிளின் சேலஞ்சில் இன்றைக்கி 19 டே ரொம்ப ஹாப்பியாக போகுது. காலைல எழுந்ததுலேருந்து இன்னைக்கு தான் 3 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருச்சு. 3 மணிக்கு முழிப்பு வந்ததுக்கப்புறம் நானும் என் ஒய்ஃபும் ஒரு 2 மணி நேரம் நல்லா பேசிட்டு ஜாலியாக, அதுக்கப்புறம் ஒரு 6 மணி அளவில் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் 2 பேரும் மார்னிங் காஃபி குடிச்சிட்டு அப்படியே பேசிக்கிட்டு மறுபடியும் படுத்துட்டோம். படுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30க்கு தான் எழுந்தோம். எழுந்தவொடனே டக்குனு போய் குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு தரமான ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபைபர் கலந்த காப்ஸ் கலந்த ஃபுட்டு தான் மோஸ்ட்லி எடுத்துப்போம். ஒயிட் ரைஸு, அப்புறம் சாம்பார், அதுக்கப்புறம் பொரியல், அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஆஃபீஸ் போகிறதால வீட்டில் இருந்தோம்னா டெடிகேட்டிவாக நான் என்னோட ஃபுட்டை வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். கன்சிஸ்டன்சியாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் காய்ஸ் இப்போ வரைக்கும். ஓகேங்களா? வெயிட் ஏறுதே இல்லை, ஆனால் உடம்புக்கு நல்லா இருக்குது. வெயிட் ஏறலை, ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஹெல்த்தியாக சாப்பிட்றது, நல்லா தூக்கம் வருது. அதே மாதிரி ரொம்ப அந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை, ஒரு மாதிரி குத்துறது குடையிறது, அந்த மாதிரிலாம் இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் ஆரோக்கியமாக உணவு தான் ஃபஸ்ட்டு. ஒர்க் அவுட் கூட செகண்டரி தான் கைஸ். உணவு நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எதுவாக இருந்தாலும் அசால்ட்டாக பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணும். அதுதான் வந்து ஹெல்த்தி உணவோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா, டின்னர் ஆப்வியஸ்லி லைட் வெயிட். இன்னைக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் சீக்கிரமாக போகணும்னு நினச்சேன், பட் சீக்கிரமாக போக முடியல. லேட்டாக தான் போகிற நிலைமை ஆயிடுச்சு. அதுவும் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த ரேஷன் கடைக்கு போகிற வேலை இருக்குது. ஏன்னா நம்ம போன வீடியோவில் போட்டிருப்போம், 1089 பேரில் வந்து 80வது ஆளாக நமக்கு கூப்பிட்டு மினிஸ்டர் முன்னாடி நமக்கு ரேஷன் கார்டு கொடுத்தாங்க. அந்த ரேஷன் கார்டு வந்து நேற்று போனோம், ஆக்டிவேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரேஷன் கடையில் கேட்டோம். அந்த அக்கா செக் பண்ணிவிட்டு ஆக்டிவில் தான் இருக்குது, நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கடைக்கு அமுச்சு விட்டது. அந்த கடைக்கு போனால் நீங்கள் ஆல்ரெடி எங்கேயோ பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது, நாளைக்கு வாங்க இல்லை 1 ஹவர் கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. சரி, நாளைக்கு செகண்ட் ஷிஃப்ட் வேறு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 1 ஹவர் கழிச்சு வரலாம், நாளைக்கு வரலான்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டு இருக்கோம் கைஸ். டின்னர் ஆப்வியஸாக நல்லா லைட் வெயிட் டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் லைட் வெயிட் பிரேக்ஃபாஸ்ட்டும், டின்னரும் லைட் வெயிட் டின்னரும் தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டே 19 சிறப்பாக முடியும். இன்னைக்கு டே 19ஓட ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்கிறதுன்னா பார்த்தீங்கன்னா, படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. எந்த வயசானாலும் படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. பர்சனலாக சொல்கிறேன், படித்து முன்னேற வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி தான். நல்லா படிங்க. படிக்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கைக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் நான் சொல்கிறேன்னா, என்னோட தலைமுறையே என்னோட படிப்புனால நான் மாற்றிருக்கேன் நான் நம்புகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டிலே நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு. அது மட்டும் இல்லாமல் அது சலுகையும் நான் அனுபவிச்சிருக்கேன். நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட்னால 20,000 ஃபீஸ் வந்து ரிடக்ஷன் ஆச்சு. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் யார் வேணால் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்புக்காக காசு எவ்வளோ வேணால் ஸ்பெண்ட் பண்ணலாம். மற்றபடி காசு ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். படிப்புக்குன்னு வந்துட்டால் யாருனாச்சும் கேட்டாங்கன்னா உங்ககிட்ட இருந்ததுன்னா கூட முடிஞ்சளவு உதவி பண்ணுங்கள். படிப்புக்குன்னு வந்தால் மட்டும். ஏன்னா கல்வி வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதனால் படிங்க. முடிஞ்சளவு 4 பேர் படிக்க வைங்க. உங்ககிட்ட காசு இருந்தால், உங்களுக்கு அதுக்கு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, உங்களுக்கு ஃபினான்ஷியல் பொட்டென்ஷியல் எல்லாமே இருந்துச்சுன்னா 4 பேர் படிக்க வைங்க. 4 பேர் படிக்க வச்சிங்கன்னா கோயிலுக்கு கொடுக்குற உண்டியல் அன்னதானத்தை விட 4 பேருக்கு படிப்பு கொடுக்குற காசு வந்து அவங்க வாழ்க்கையே மாற்றும். அதனால சொல்கிறேன், தயவு செஞ்சு படிங்க. படித்து முன்னேற வேலையை பாடுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். படிச்சுக்கிட்டே இருங்க. படிச்சிங்கன்னா முன்னேறி சந்தோஷமாக இருக்கலாம். அதேமாரி அடுத்த தலைமுறைக்கும் அந்த படிப்பை வந்து முடிஞ்ச அளவு இலவசமாக கொடுங்க. ஓகேங்களா? அதுதான் கைஸ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட டே 2021 இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது கைஸ். 21 டே டிசிப்ளின் சேலஞ்ச் மோஸ்ட்லி ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது, கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் போட்டுருவேன். இன்னும் 2 டேஸ் இருக்குது. இப்போ டே 19 முடிச்சுக்கலாம். ஃபைனலாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும். நல்லது தவிர்த்து வேறு எதுவுமே நடக்காது. தேங்க்யூ கைஸ், பாய்.